Video sponsored by BuyMode shopping application. உலகின் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு சிறப்பு. அந்த பகுதிக்கேற்ற பாரம்பரியத்திற்கு இருக்கிறது மதிப்பு. உடை, உணவு, பண்பாடு, கலை என பாரம்பரியத்தின் பரிணாமம் அநேகம். அதை கட்டி காப்பது கால ஓட்டத்தின் அவசியம். அதற்கென ஒரு மாநாடு 1982 நடந்த இடம் துனிசியா எனும் நாடு. உலக நினைவிட நாளாக கொண்டாட பரிந்துரைத்தது. அடுத்த ஆண்டே யுனெஸ்கோ அங்கீகரித்தது. அதுவே உலக பாரம்பரிய நாளாக பின்னாளில் ஆனது. இந்நாளில் என்ன செய்யலாம் என்பதையும் பரிந்துரைத்தது. காட்சிகளை அமைத்து கட்டிட பெருமைகளை விவரிப்பது. இந்த ஒரு நாளில் நினைவிடங்களையும் அரும்பொருளகங்களையும் கட்டணம் இல்லாமல் மக்களை அனுமதிப்பது. ஊடகங்கள் மூலம் இந்நாள் பற்றி மக்களுக்கு தெரிவிப்பது. விவாதங்கள் பொது இடங்களில் நடத்துவது. புத்தகங்கள், தபால் தலை முத்திரைகளை அச்சிடுவது. சிறப்பு பரிசுகள் பாரம்பரியத்தை காப்பாற்றுபவர்களுக்கு வழங்குவது. இளைஞர்கள் பள்ளி மாணவர்கள் மத்தியில் நிகழ்ச்சிகள் நிகழ்த்துவது. உலகில் அதிக பாரம்பரிய சின்னங்கள் கொண்ட நாடுகளில் இந்தியா 7வது இடத்தில் இருக்கிறது. 1983 உலக பாரம்பரிய நாள் இன்று. ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் ஷஃபில் நியூ ஓகா திரைப்படத்துறையின் பிறப்பிடம். உருவானது இங்கேதான். உலகின் முதல் நீல திரைப்படம் 1835 மெல்போர்ன் நகரம் ஆஸ்திரேலியாவில் அமைக்கப்பட்ட நாள் இன்று. பெண்களின் கல்வி இல்லாமல் என்ன மேம்பாடு? விதவைகள் மறுமணம் புரிய என்ன கட்டுப்பாடு? மராட்டியத்திலிருந்து கேட்டது ஒரு போர் முழக்கம். மாமுனி என்றே அவரை அழைப்பது வழக்கம். முருத் என்னும் சிற்றூரில் பிறந்தது. கேசவ் பாபுன்னா கார்வேயின் மகனாக வளர்ந்தது. இந்திய மகளிர் நலனுக்காகவே வாழ்ந்தது. இதனாலே மும்பையின் குயின் சாலைக்கு இவர் பெயரே வந்தது. 1858 மகரிஷி முனைவர் தோண்டு கேசவ் கார் பிறந்த நாள் இன்று. இயங்கும் பொருள்களின் மின் இயக்கவியல் என்பது 1905 ஜூன் 30 வெளிவந்தது. கட்டுரை எழுதி கொண்டிருந்த காலத்தில் மிலேவாவுக்கு சார்பு இயக்க உழைப்பு பற்றி கடிதம் எழுதியது. மிலேவாவும் இருந்தார் என்பது சிலரின் கருத்து. கட்டுரை நேரம், தூரம், தினவு, சக்தி தொடர்பானது. சார்பியல் கொள்கை தீர்த்து வைத்தது. ஒளியின் வேகம் மாறாதது. இதனால் E=mc² பிறந்தது. 1955 இயற்பியலாளர் ஆல்ஃபிரட் ஐன்ஸ்டீன் மறைந்த நாள் என்று. இவர் பிறந்த ஊர் கோயம்புத்தூர். ஒன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் படத்தில் ஆனார் இயக்குனர். முக்கிய பாத்திரத்தில் கார்த்திக், சசிகலா, மோனிஷா நடித்திருந்தனர். தாய்மாமன், மாமன் மகள் படங்களால் புகழடைந்தார். கின்னஸ் சாதனை படமான சுயவரத்தில் இவரும் பங்கு கொண்டார். 55ஆம் வயதில் உடல் நலக்குறைவால் மறைந்தார். 2014 இயக்குனர் குரு தனபால் நினைவு நாள் இன்று. பிறந்தது பிரான்ஸ் நாட்டின் டாம் ரேமி. பெற்றெடுத்தது ஜாக்குஸ் டி ஆர் இசபெல்லா தம்பதி. தொடர்ந்தார் குடும்ப தொழில் வேளாண்மையை. கொண்டிருந்தார் ஆழ்ந்த இறை நம்பிக்கை. ஆங்கிலேய ஆதிக்கத்தில் அதிருப்தி. அவர்களிடத்திலிருந்து பிரான்சை பெற நினைத்தார் திருப்பி. ஓர்லியன்ஸை விட்டு அந்நியர்களை விரட்டுவதற்காக தான் பிறந்ததாக நினைத்தார். படை தளபதியாக பொறுப்பேற்று வெற்றி பெற்றார். இதுவே பிரான்சின் 7ஆம் சார்ல்ஸின் முடிசூடலுக்கு வழிவகுத்தது. 1431ஆம் ஆண்டு ஆங்கிலேயர் ஆக்கினர் தீக்கு பழி. 440 ஆண்டுகளுக்கு பிறகு போப்பரசர் தந்தார் புனிதர் பட்டம். அது அவர் புகழை கொண்டு சென்றது உச்சகட்டம். 1431 பிரான்ஸ் வீராங்கனை ஜோனபார்ட் புனிதர் பட்டம் பெற்ற நாள் என்று. வணிக நோக்கமின்றி தனிநபர்களின் சொந்த முயற்சியால் ஒளிபரப்பப்படும் இருவழி தொடர்பாடல் வானொலி, அதாவது அமெச்சூர் ரேடியோ ஆர் ஹாம் ரேடியோ. லாப நோக்கமல்லாது சமூக நோக்கத்திற்காகவும் பொழுதுபோக்கிற்காக மட்டும் நடத்தப்படுகின்ற வானொலியாகும். இயற்கை பேரிடர் காலங்களிலும் பயன்பாடு உடையது. இன்று உலக அமெச்சூர் வானொலி நாள் தொடங்கப்பட்ட ஆண்டு 1925.
வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங் அப்ளிகேஷன்.